கார்த்திகை தீபம்னாலே ஞாபகம் வர்றது விளக்குகள் தான். விளக்குகள் மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை தீபம் அப்பமும் ரொம்பவே ஃபேமஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. 3 பொருட்கள் வச்சு பண்ணிடலாம் வாங்க. பச்சை அரிசி இன்றைக்கி 2 கப் எடுத்து அழகாக பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கணும். கூடவே ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய் 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை, அதாவது வெல்லம் பாகு காய்ச்சி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் இன்க்ரீடியன்ட். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கை போடாதீங்க, ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சூப்பராக ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சூப்பராக இது உபி வர்றதுக்காக நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதோ ஒரு குழிக்கரண்டி எடுத்து அழகாக உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றி விட்டுக்கோங்க. அதுவாகவே பொவ்வி மேலே வரும். அதுதான் கரெக்டான பதம். நம்ம கைவிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே போவி ஒரு சைடு மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்வீட் வெரைட்டி. ஸ்வீட் கிரேவிங் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக குயிக்காக பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட கரெக்டான அளவெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ மேலே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். உள்ளே ரொம்ப வெந்து சாஃப்டாக அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் கன்னியாகுமரி ஸ்வே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம 2 கப் மாவில் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இதுக்கு கூட நீங்கள் தேங்காய் துண்டுகளை நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்சதை சமைங்க, மனசார சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்